நாமத்தை மகிமைப்படுத்தும்படி தேவன் எனக்கு பாராட்டின நல்ல கிருபைக்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். அதோடு என்னை அன்பாய் அழைத்த நான் உங்கள் அண்ணனுக்கு அழைத்தேன் அரசாண வாசகர்களுக்காகவும் மகேர் அண்ணன் அவர்களுக்காகவும் நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். என்னுடைய திருமணத்துக்கு முன்பு அப்போது இங்கே நம்ம சர்ச்சை சார்பாக ஒரு நடந்தது. அம்மாவை பற்றி என் கூட இருக்கிற அந்த மாதிரிலாம் எனக்கு சொல்லுவாங்க. நான் ரொம்ப சின்ன பையன், அவங்க ரொம்ப சிக்காக இருப்பாங்க. கரெக்ட் டைமுக்கு நம்ம போயிடணும், இல்லை ஏதாவது சொல்லி போடுவாங்க. அடிக்கடி அம்மாவை பற்றி அவங்க சொல்லுவாங்க, அவங்க எங்களை எப்படி வளர்த்தாங்க அப்படிங்கிற அந்த விதங்களை சில நேரம் சொல்லும்போது எனக்கு அன்னைக்கு என் கூட உள்ள அண்ணங்க, அவங்க அண்ணனுக்கு மகேர் அண்ணனுக்கு தெரியும், பேபி ராய், அவங்கெல்லாம் எனக்கு அப்படி தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ நான் இப்போ அதை யோசிக்கிறேன். இப்போ எப்படி யோசிக்கிறேன்னா, அவங்க தேவனுக்காக வைராக்கியமா அதுதான் அதனுடைய காரணம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த சபையில் வந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த தேவன் தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். ரெண்டு லெஜண்ட்ஸுக்கு நடுவில் நானும் ஸ்மால் பாய் போல இருக்கிறேன். ஆமாம், அதற்காக நான் அவங்கள பார்த்து அண்ணன் வந்து அப்போவே தெரியும். ஆனால் இவங்கள கொஞ்சம் ஒரு 6-7 மாதமாக தான் எனக்கு தெரியும். ஆனால் நாங்கள் இந்த மாநில பிரவேசத்தில் போது அவங்க பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அப்படியே கவனிச்சுட்டே இருக்கும். அது ஒரு வார்த்தை கூட கீழே விழாதது போலவே இருக்கும். சொல்ல புரியுதா? அவங்க பேசுகிற ஒரு வார்த்தை கூட கீழே விழாதது போல அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் பேசுவாங்க. கொஞ்ச நேரம் உச்சமாக நடத்துவாங்க, சில வார்த்தைகளை பேசுவாங்க. ஆனால் அந்த வார்த்தைகள் ரொம்ப ஒரு ஆழமாக அற்புதமான வார்த்தைகளாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்குதாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். அவர்களோடு ஒரு நல்ல ஃபெலோஷிப் ஆண்டவர் தந்ததற்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். வேதம் சொல்லுகிறது, நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள். யாரை துதிக்கணும்? யாரை துதிக்கணும்? நம்முடைய தாழ்வு, நம்முடைய தாழ்வு. கொஞ்சம் அந்த வார்த்தை கொஞ்சம் அப்படி யோசிச்சு பாருங்க. நம்ம தாழ்ந்திருந்த போது நம்ம யார் நினைச்சது? யார் நினைச்சது? அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் தெளிவாக சொல்லுது, நம்முடைய தாழ்வை நினைத்தவரை துதி. அல்லேலூயா. நம்முடைய தாழ்வில் அவர் நம்மை நினைத்து, என்னைக்கு நம்ம எவ்வளவு உயரத்தில் இருக்கோமோ எவ்வளவு உயரத்தில் அவர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. தாழ்வில் நினைச்சு இன்னைக்கு நம்ம எவ்வளவு உயரத்தில் நிற்கிறோமோ அந்த உயரம் வரைக்கும் அவர் நம்மை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு பாடல், என்னுடைய தாழ்வில் அவர் என்னை நினைத்ததை நான் சொல்லுகிற ஒரு பாடல். அந்த பாடலை நான் உங்களுக்காக பாடிவிட்டு ஆண்டவருடைய வார்த்தைகள் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். அல்லேலூயா. என் தாய்
மறவேனா, உம்மை மறவேனா, என் இயேசையா உம்மை மறவேனா, என் தாழியில் உம்மை நினைக்கிறேன், என் இயேசையா உம்மை மறவேனா, என் தாழியில் என்னை நினைக்கிறேன், என் இயேசையா உம்மை மறவேனா, என் இயேசையா உம்மை மறவேனா. என் தாழ்வி நம்முடைய தாழ்வி நம்மை நினைப்பவர் ஸ்தோத்திரம். என் வாழ்விலே செய்த எண்ணிலா நன்மைகள் 1000 10,000 அதற்கும் மேலே தான். என் வாழ்விலே செய்த எண்ணிலா நன்மைகள் 1000 10,000 அதற்கும் மேலேயா. என் வாழ்விலே செய்த எண்ணிலா நன்மைகள் 1000 10,000 அதற்கும் மேலேயா. 1000 10,000 அதற்கும் மேலேயா. 1000 10,000 அதற்கும் மேலேயா. உம்மை மறவேனா, உம்மை மறவேனா, என் இயேசையா உம்மை மறவேனா, என் தாழ்வில் என்னை நினைத்தீரேன், என் இயேசையா உம்மை மறவேனா, என் தாழ்வில் என்னை நினைத்தீரேன், என் இயேசையா உம்மை மறவேனா, என் இயேசையா உம்மை மறவேனா. ஆபத்து காலத்தில் அரணான கோட்டை நம்மளை மீட்பதும் நீர்தானையா. ஆமென். Jesus, hallelujah. Thank you, Lord. ஆபத்து காலத்தில் அரணான கோட்டை நம்மளை மீட்பதும் நீர்தானையா. ஆபத்து காலத்தில் அரணான கோட்டை நம்மளை மீட்பதும் நீர்தானையா. நம்மளை மீட்பதும் நீர்தானையா. நம்மளை மீட்பதும் நீர்தானையா. உம்மை மறவேனா, உம்மை மறவேனா, என் இயேசையா உம்மை மறவேனா, என் தாழ்வில் என்னை நினைத்தீரேன், என் இயேசையா உம்மை மறவேனா, என் தாழ்வில் என்னை நினைத்தீரேன், என் இயேசையா உம்மை மறவேனா, என் இயேசையா உம்மை மறவேனா, என் இயேசையா உம்மை மறவேனா. அல்லேலூயா. கண்ணை மூடிட்டு கையை உயர்த்தி என் இயேசையா உம்மை மறவேன், என் தாழ்வில் என்னை நினைத்தீரேன் என் கூட சேர்ந்து சொல்றீங்களா? Thank you, Jesus. என் இயேசையா உம்மை மறவேனா, என் தாழ்வில் என்னை நினைத்தீரே, என் இயேசையா உம்மை மறவேனா, என் தாழ்வில் என்னை நினைத்தீரே, என் இயேசையா உம்மை மறவேனா, என் இயேசையா உம்மை மறவேனா, என் இயேசையா உம்மை மறவேனா. Thank you, Jesus. Hallelujah. அப்படியே கர்த்தருக்கு ஒரு 2 நிமிஷம் மகிமை செலுத்துங்க. ஆண்டவரே, எங்கள் தாழ்வில் நாங்கள் தாழ்ந்திருந்த போது, ஒன்றுமில்லாமல் இருந்த போது, வெறுமையாக இருந்த போது, என்ன செய்வோம் என்று நாங்கள் கலங்கின போது
எங்களை நினைவு கூர்ந்து எங்களை நினைவு கூர்ந்து ஆண்டவரே, இன்றைக்கு எங்களை தேசத்துல சமூகத்துல சொந்த பந்தங்கள் நடுவுல எங்களை ஒரு ஸ்தானத்துல கொண்டு வந்து வைத்திருக்கிற அன்பிற்காக தேங்க்யூப்பா, 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 தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். வாய் திறந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவர் சொல்லும்போது சொல்லுகிறார், யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை, நீ என் தாசன், நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன், நீ என் தாசன். இஸ்ரவேலே, நீ என்ன மறக்கப்படுவது இல்லை, நீ என்ன மறக்கப்படுவது இல்லை. அப்ப நம்ம சொல்ல வேண்டாமா, எவ்வளவு நன்மைகள் பிறந்தது முதல் இன்னைக்கு வரைக்கும் எத்தனை நன்மைகள் ஆண்டவர் நமக்கு செய்திருக்கிறார். Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, hallelujah. என் இயேசுயா உம்மை மறவேன், என் தாழ்வினில் என்னை நினைத்தீரே, என் இயேசுயா உம்மை மறவேன், என் தாழ்வினில் என்னை நினைத்தீரே, என் இயேசுயா உம்மை மறவேன், என் இயேசுயா உம்மை மறவேன், என் இயேசுயா உம்மை மறவேன். பரிசுத்தமுள்ள தகப்பனே, ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கொஞ்சம் நேரம் தியானிக்கும் போது எங்களோடு நீங்க பேசும், எங்களோடு நீங்க பேசும். ஆண்டவரே, மனிதனுடைய சத்தத்தை கேட்பதை நாங்கள் விரும்பலப்பா. உங்க சத்தம் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியத்தை செய்கிற சத்தம், எங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு மாற்றத்தை உண்டாக்குகிற சத்தம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கை சூழ்நிலைகளிலே ஆண்டவரே வித்தியாசங்களை உண்டாக்குகிற உங்களுடைய சத்தத்தை நாங்கள் கேட்க வாஞ்சிக்கிறோம். அப்பா, நீர் எங்களோடு பேச எங்களை தாழ்த்துடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம வாசித்த அந்த வேத பகுதியை நாம் திருப்பிக் கொள்வோம். லூக்காவின் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம். பொதுவா சிஎஸ்ஐல தான் நம்ம போறோம்னா ஒரு வேத பாடம் கேட்பாங்க. நானும் நினைக்கலாமே, டக்குன்னு கேட்டாங்க, ஒரு வேத பாடம் சொல்லுங்க வாசிக்கிறதுக்கு. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்ம வாசித்தோம் லூக்காவின் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம், அவனுடைய 22 32 வரைக்கும் நம்ம ஒரு பகுதியை நம்ம வாசித்தோம். ஹல்லேலூயா. நம்ம வாசித்த அந்த பகுதியில கடைசி, நம்ம வாசித்த பகுதியில கடைசி வசனம் 32வது வசனம். அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? ஒருவர் சத்தமாக வாசிக்கலாம். பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாயிருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பயப்படாதே சிறுமந்தை. இன்னைக்கு நம்ம ஒரு சிறு கூட்டமா தேவ சமூகத்துல நம்ம வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இது நம்ம என்ன சொல்றோம்? மணவாட்டி சபை. அப்பவே ரொம்ப ஃபெமிலியரான ஒரு சபை, மணவாட்டி சபை. ஒரு தாய் அவங்க ஆண்டவரை சார்ந்து நெஞ்சு கட்டி எழுப்பின ஒரு அருமையான ஊழி. நீங்க அவங்க பிள்ளைகளை ஆண்டவர் அந்த ஸ்தானத்தில் நிறுத்தி இந்த ஊழியத்தை செய்வதற்கு கிருபை செஞ்சிருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இங்கு சொல்லப்படுகிற வார்த்தை, பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாக இருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப
அப்போ நான் அந்த பகுதியை வாசிக்கும் போது நான் அதை கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன். சிறுமந்தைன்னு சொல்றாரு. பொதுவா இன்னைக்கு உலகத்துக்கு நம்ம இந்திய தேசத்துல நம்ம பார்த்தோம்னா கிறிஸ்தவங்களே எப்படி சொல்றாங்க, சிறுபான்மையினர், மைனாரிட்டி பீப்புள், சிறுபான்மையினர் சொல்றாங்க. இன்னும் ஆண்டவர் சொல்றாரு ஒரு சிறுமந்தையே அப்படிங்கிறாரு. அப்ப நான் யோசிச்சு பார்க்கிறேன், சிறுமந்தை யாரு சொல்ற அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, நம்ம இப்போ இன்னைக்கு வாசிச்ச அந்த 10 வசனத்துல அந்த 22வது வசனத்துல என்ன சொல்றாரு வாசிங்கள? பின்பும் அவர் தம்முடைய சீஷரை நோக்கி. முதல் வசனத்தை வாசி பாருங்க, 12:1. ஒருவரை ஒருவர் மிதிக்கத்தக்கதாக கூடி வந்திருக்கையில் அவர் முதலாவது தம்முடைய சீஷரை நோக்கி அப்படின்னு. அதாவது ஒரு திரள் கூட்டம் அவருக்கு முன்னால் வந்து கூடிட்டு, அப்ப இயேசு கிறிஸ்து அந்த முதலாவது தம்முடைய சீஷரை நோக்கி சில காரியங்களை நீங்க வீட்டுல போயிட்டு சேட்டரை வாசிப்பாங்க சொல்லிட்டே வர்ற. அப்படி சொல்லிட்டே வரும்போதுதான் அந்த 32வது வசனத்துல சொல்றாரு, பயப்படாதே சிறுமந்தையே. அல்லேலூயா. அப்ப யாரும் சொல்றாரு? சிறுமந்தை யாரும் சொல்றாரு? யாருங்க சொல்றாரு? 2 வசனத்தை நான் உங்களுக்கு காமிச்சு கொடுத்தேன். சீஷர்களை தான் சொல்றாரு. அல்லேலூயா. சீஷர்களை தான் சொல்றாரு, பயப்படாதே சிறுமந்தையே. அல்லேலூயா. உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள்கிட்ட எப்படி இருக்கிறாரு? அல்லேலூயா. அப்ப சீஷர்களுக்கு ராஜ்யத்தை கொடுத்தாருன்னா நமக்கு என்னத்தை பிரதர் கொடுப்பாரு? ராஜ்ய சீஷர்களுக்கு சொல்றீங்க, பைபிள் அப்படிதான் சொல்லுது. அப்ப நமக்கு நம்ம விசுவாசிகள் அல்லவா, மணவாட்டி சபை விசுவாசிகள் அல்லவா நம்ம. அப்ப விசுவாசிகளாகிய நமக்கு எதை கொடுப்பாரு? உடனே கேள்வி வரணும் நமக்கு. சீஷர்களுக்கு ராஜ்யத்தை கொடுப்பாரு, நமக்கு எதை கொடுப்பாரு? நம்ம விசுவாசிகள் அல்லவா. அல்லேலூயா. அல்லேலூயா. எனக்கு ஒரு கேள்வி வந்து, எனக்கே ஒரு கேள்வி. அப்பதான் எனக்கு அதுக்கு ஆண்டவர் ஒரு 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 விளக்கத்தை கொடுத்தார். மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் அதனுடைய 18-19 வசனங்களை நம்ம வாசிக்கும் போது, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் அதனுடைய 18-19 வசனங்களை வாசிப்பாருங்க. கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் எப்படி சொல்லியிருக்கு? சொல்லுங்க. சகல ஜாதிகளையும் விசுவாசிகள் ஆக்கின்னு சொல்லல, எப்படி ஆக்கின்னு சொல்லியிருக்கு? சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தில் ஞானஸ்நானம் பண்ணி. அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ இந்த கட்டளையை பெற்ற ஒரு மனுஷன் தோமா, அவருடைய 12 சீஷர்கள் ஒருத்தர் தோமா எங்க வந்தார்? எங்க வந்தார்? கேள்வியாக கேட்கிறீங்க. இந்தியாவுக்கு தானே வந்தார் தோமா. அல்லேலூயா. இந்தியாவுக்கு எதுக்காக வந்தாரு? இந்தியர்களை சீஷர்களாக்கும்படி தோமா இந்தியாவுக்கு வந்தார். அல்லேலூயா. அவர் நிமித்தம் சுவிசேஷத்தை நம்ம கேட்கும்படி ஒரு வாய்ப்பு உண்டானது. அந்த சுவிசேஷத்தை நம்ம கேட்ட போது நமக்குள்ளே விசுவாசம் வந்து நம்ம விசுவாசித்தோம். இயேசு கிறிஸ்துவை நம்ம விசுவாசித்தோம். அதனால நம்ம விசுவாசிகள். ஆனா உண்மையிலே நம்ம யாரு? சீஷர். சொல்லுங்க, நான் வேற ஒன்றும் சொல்லலையே. சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப உண்மையாகவே நம்ம யார் தான்? சீஷர். இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் அறிந்திருக்கிறார்களோ அவங்க அத்தனை பேருமே சீஷர்கள்.
அல்லேலூயா. நம்ம சொல்றோம் believers. ஆமா, உண்மையிலே ஏன்னா நம்ம அவருடைய வார்த்தைகளை இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தோம், அவருடைய வார்த்தைகளை விசுவாசித்தோம், அதனால நம்ம விசுவாசிகள். ஆனா உண்மையிலேயே நம்ம சீஷர். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்போ இன்னும் இயேசு சொல்லுகிறார், பயப்படாதே சிறு மந்தையே. அப்படின்னா அந்த சிறு மந்தை யாரு சொல்றேன்னா சீஷர்களை தான் சொல்றேன். நம்மளும் இன்னைக்கு ஒரு சிறு கூட்டமா இருக்கிறோம். நமக்கு சொல்றார், உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமா இருக்கிறார். அப்போ நான் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கிறேன். என்ன யோசிச்சு பார்க்கிறேன்? அப்போ ராஜ்யத்தை கொடுக்கிற அளவுக்கு சீஷர்கள் எப்படி இருந்தாங்க? ராஜ்யத்தை கொடுக்கிற அளவுக்கும் அவர்கள் பெற்றுக்கொள்ளுகிற அளவுக்கும் அவங்க எப்படி இருந்தாங்க, காணப்பட்டாங்க அப்படின்னா சீஷர்கள் எப்படிப்பட்டவர்கள்? நீங்க வாசி பார்த்தீங்கன்னா மத்தேயு சுவிசேஷம் 19வது அதிகாரம் அந்த 27வது வசனத்தை நம்ம வாசித்தோம்னா அங்க பேதுரு சொல்லுகிற ஒரு வார்த்தையை நம்ம பார்க்க முடிகிறது. வாசிக்கலாம். பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே போதும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சீஷர்கள் அப்படின்னா முதல்ல அவங்க எப்படிப்பட்டவங்கன்னா எல்லாத்தையும் விட்டு இயேசுவை பின்பற்றுகிறவர்கள். அல்லேலூயா. எல்லாவற்றையும் விட்டு அப்படின்னா எதெல்லாம் அவருக்கு விருப்பம் இல்லையோ, அவருக்கு பிரியம் இல்லையோ, அவை எல்லாவற்றையும் விட்டு இல்ல ரொம்ப சிம்பிளா சொன்னா உலகத்தையும் உலகத்தின் காரியங்களையும் விட்டு எந்த ஒரு நபர் இயேசுவை பின்பற்றுகிறார்களோ அவர்கள் தான் அவருடைய சீஷர். அல்லேலூயா. அப்போ பேதுரு வாயால சொல்றாரு, நாங்க எல்லாத்தையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்ம அந்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 17-20 வரைக்கும் நம்ம வாசிச்சு பார்த்தோம்னா இயேசு அவர்களை சந்திக்கும் போது இந்த கடல்ல வலை போட்டு இருக்காங்க. அப்ப சொல்றாரு, வாங்க நான் உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவங்களாகவே சொல்லி அழைக்கிறேன். அழைச்ச உடனே இவங்க என்ன பண்றாங்க? படகு வலை எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன பண்றாங்க? இயேசுவுக்கு பின்னால. அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசு சொல்லும்போது கூட சொல்றாரு, ஒருவர் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னை தான் வரும். இது அதை விட ரொம்ப கொஞ்சம் சீரியஸா இருக்கிற விஷயம். அல்லேலூயா. அல்லேலூயா. முதல்ல எல்லாத்தையும் விட்டு இருக்கு. இது இந்த வார்த்தை எப்படி இருக்கு? தன்னை தப்போ தன்னுடைய ஆசை விருப்பம். நமக்கு மனுஷங்கன்னு சொன்னா நமக்கு நிறைய ஆசைகள் இருக்கும், நமக்கு நிறைய விருப்பங்கள் இருக்கும். இப்படி இருக்கணும், இப்படி செய்யணும், இப்படி வீடு வைக்கணும், இப்படி எல்லாம் நமக்கு இருக்கும். அல்லேலூயா. அப்போ அந்த தன்னைத்தான் வெறுத்து அத்தனை பின்பற்றுகிற ஒரு மனுஷன் தன்னைத்தான் வெறுக்கணும். அவருக்கு பெரிய எது இல்லைன்னு நமக்கு தெரிஞ்சுட்டோம், அதை என்ன செய்யணும்? அவரை பயன். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு நிமிஷம் நம்மளை கொஞ்சம் திரும்பி பார்த்து ஸ்தோத்திரம் செய்யுங்க. உங்களை சொன்னா நீங்க என்ன சண்டைக்கு வருவீங்களா? என்ன ஏசப்பாவுக்கு பெரிய இல்லாத எல்லாத்தையும் விட்டு அப்படின்னு ஒவ்வொருத்தரும் கண்ணை மூடிட்டு ஒரு நிமிஷம் உங்களை பார்த்தே கேட்டுப்பாருங்க. உங்க பேர் சொல்லி கேட்டுப்பாருங்க. ஏசப்பாவுக்கு பெரிய இல்லாத, இயேசு விரும்பாத எல்லாவற்றையும் விட்டு இருக்கிறியா? அல்லேலூயா. திரும்பி பார்த்தா நம்ம எதையுமே விடல, எதையுமே விடல. அங்க நிறைய இடங்களுக்கு போறோம், நிறைய சபைகளுக்கு போறோம். ஒரு அண்ணன் கம்ப பக்கத்துல ஊத்தமப்பாளையம் அண்ணன் அங்க இருக்கும்போது கூட ஒரு முறை அந்த பகுதியில் பாஸ்டர் கஸ்பா அப்படின்னு சொல்லி அவங்க கூப்பிட்டுருந்தாங்க.
அப்போ அண்ணன் அங்கே இருக்கு எனக்கு தெரியாது. அங்கே போய் மீட்டிங்கில் பார்க்கணும், அண்ணன் அங்கே உட்காந்துருக்குறாங்க. அன்னைக்கு நைட்டு எங்களை கூப்பிட்டு நல்ல சாப்பாடு கொடுத்தாங்க. சாப்பிட பல இடங்களுக்கு நாங்கள் ஊழியத்திற்கு போகிறோம். பல இடங்களுக்கு, பல சபைகளுக்கு, கிராமங்கள், பட்டணங்கள், தெருக்கள் ரெண்டும் பிரசங்கம் பண்றதுக்கு ஆண்டவர் சில நேரம் வாய்ப்பு கொடுக்கிறார், பண்றோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அங்க எங்க போனாலும் நமக்கு ஒரு நல்ல நேம் வந்து இன்னும் ஸ்டாண்டா இல்லை. யாருக்கு யாருக்கு யாருக்கு? சீஷர்களுக்கு என்ன இல்லை? நல்ல ஒரு ஸ்டாண்ட் அந்த நேம்ல இன்னும் அவங்க வரல, நிக்கல. ஏதோ ஒரு சைடுல வீக்கான, ஏதோ ஒரு சைடுல குறைவுள்ளவங்களா தான் இருக்கிறோம். 30 வருஷம் 40 வருஷம் 60 வருஷம் ஆண்டவரை ஆராதிக்கிறோம், தொழுது கொள்ளுகிறோம், கர்த்தரை சேவிக்கிறோம். ஆனா இன்னும் இந்த பக்தன் பாடுறாரு, இயேசுவே உம்மை போலாக வாஞ்சிக்குதே என் உள்ளம், இயேசுவே உம்மை போலாக வாஞ்சிக்குதே என் உள்ளம், என் ஆவியாத்மா சரீரம் முற்றும் படைத்து விட்டேன், என்னை ஏற்றுக்கொள்ளும் உயிரே. என் ஆவியாத்மா சரீரம் முற்றும் படைத்து விட்டேன், என்னை ஏற்றுக்கொள்ளும் உயிரே. இயேசுவே உம்மை போலாக வாஞ்சிக்குதே என் உள்ளம், இயேசுவே உம்மை போலாக வாஞ்சிக்குதே என் உள்ளம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நம்ம என்ன விட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தா நம்ம லைஃப்ல நிறைய நம்ம விட்டு உலக மனுஷனை போலதான் நம்ம இருக்கோம். உலக மனுஷன் போலதான் உலக மனுஷன் எப்படி பேச போடுறாங்க அப்படிதான் நம்ம பேசுறோம். அதனால தான் நான் சொன்னேன், நமக்கு இன்னும் அந்த ஸ்டாண்டா அந்த நெய் இன்னும் நமக்கு நிலையா இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆனா சீஷர்கள் எல்லாவற்றையும் விட்டு அவரை பின்பற்றி. இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, யாக்கோபு ஒரு நாள் தன் மனைவிகளிடத்துல சொல்றாரு, உங்க அப்பா முகம் நேற்று முந்தா நாள் மாதிரி இல்லை, உங்க அப்பா முகம் வேறுபட்டுச்சு, 10 முறை என் சம்பளத்தை மாற்றி என்னை பாடாப்படுத்திட்டாரு. ஆண்டவர் சொல்றாரு, உன் சொந்த தேசத்துக்கு போன்னு சொல்றாரு, புறப்படுன்னு சொன்ன உடனே எல்லாரும் ரெடி ஆயிட்டாங்க. ரெடி ஆயிட்டு ராகேல் சொல்ற ஒரு வார்த்தை, ராகேலும் லேயாலும் சொல்ற வார்த்தை நீங்க ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தை நீங்க வாசி பார்த்தீங்கன்னா, அதற்கு ராகேலும் லேயாலும் எங்கள் தகப்பன் வீட்டிலே இனி எங்களுக்கு பங்கும் சுதந்திரமும் இனி எங்களுக்கு என்ன இருக்கு எங்க அப்பா வீட்டுல? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இனி எங்க அப்பா வீட்டுல எங்களுக்கு என்ன இருக்கு? கிளம்பலாம் அப்படின்னு கிளம்பிட்டான். ஆனா என்ன நடக்கு தெரியுமா? 19வது வசனத்தை நீங்க வாசி பார்த்தீங்கன்னா, 19 அந்த சமயத்திலே ராகேல் தன் தகப்பனுடைய சுரூபங்களை திருடிக் கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. இனி எங்கள் அப்பா வீட்டுல எங்களுக்கு என்ன இருக்கு? இனி ஒண்ணுமே இல்லை. ஸ்தோத்திரம். ஆனா என்ன பண்ணிட்டு வரா? என்ன பண்ணிட்டு வரா? திருடிட்டு வரா. அல்லேலூயா. விட்டுவிட முடியல. சிலர் இன்னும் சில விஷயங்களை வச்சுதான் இருக்கிறாங்க. கேட்டா 25 வருஷம் 30 வருஷம் விதிவா. ஆனா சில விஷயங்கள் இன்னும் தொடர்ந்துட்டு தான்
விட முடியல. எங்க அப்பா வீட்டுல இனி எங்களுக்கு என்ன இருக்குன்னு சொன்னவங்களுக்கு அப்பா வீட்டுல உள்ளது எதுக்கு எடுக்கணும்? ஆனா நம்ம எப்படி பாக்குறோம்? உலகம் சிலுவை என் முன், உலகம் என் பின்னே சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே சிலுவை என் முன்னே, பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே. ஆனா ரூத்தின் புஸ்தகத்துல ரூத்தை குறித்து அந்த முதல் அதிகாரம் அவருடைய 16வது வசனத்துல ரூத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்க வார்த்தை நீங்க பார்த்தீங்கன்னா, அவர் சொல்ற பாருங்க, உம்முடைய ஜனம் தான் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் தான் என்னுடைய தேவன். தந்தை பெற்றார், ஊற்றார், சொந்தம், பந்தம், பிறந்து வளர்ந்த தேசம், அவர் அது சிறு வயது முதல் அது வரைக்கும் அவர் தொழுது கொண்டு வந்த தங்கள் தெய்வம் எல்லாவற்றையும் தூக்கி தூர போட்டுச்சு. தன் மாமி நகோமியை பின்பற்றினார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாங்க, அவ யாரு? ரூத் யாரு? மோவாபின் ஸ்திரீ, தேவனை அறியாத ஒரு ஜனத்தின் மத்தியில வாழ்ந்து கொண்டிருந்தவள். ஆனா அவ சொல்ற பாருங்க, உம்முடைய ஜனம் தான் இனி என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் தான் என்னுடைய தேவன், இனி எனக்கும் அவர்களுக்கும் எந்த ஒட்டும் உறவும் இல்லை. இல்ல, தேவ பிள்ளைகள், சீஷர்கள் எல்லாவற்றையும் விட்டு விட்டவர்கள். அதுக்காக இந்த உலகத்துல தான் பிரதர் நம்ம வாழணும். உலகத்துல ஒட்டு உறவு இல்லாம நம்ம எப்படி வாழ்றதுன்னு கேட்கக்கூடாது. உலகத்துல நான் வாழணும், சாகுற வரைக்கும் இந்த உலகத்துல தான் நம்ம வாழணும். ஆனா அவர்களோடு ஐக்கியமா போயிடக்கூடாது. அவங்க செய்யறத போல நம்ம செய்யக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கும் நமக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. நாம இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால கழுவப்பட்டோம். அல்லேலூயா. தேவ ஜனம் என்கிற ஒரு வித்தியாசம் நமக்கு ஆண்டவர் வச்சிருக்கார். அவருடைய பிள்ளைகள், நாம் அவருடைய பிள்ளைகளானால் அவரை போல. எங்க அப்பாவுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் நான் பார்த்தேன். நான் போயிட்டேன், அங்கே நல்லா இருக்கீங்களா? அவங்க எப்படி மேல் போய் பார்த்தாரு. எப்பா அவங்களுக்கு தெரியலையே அப்படின்னா, எங்க அப்பா பேர் சொல்லி சொன்னேன், அவங்க மகன் தான் அப்படின்னு. அவர் என்ன சொல்றதுமா, ஏ பாவி நீ அவனை போலவே இருக்கே. நான் சொன்னேன், நான் மனம் திரும்பிட்டாங்க, நான் ரட்சிக்கப்பட்டேன், இப்போ பாவி இல்லை. அது வந்து அப்படியே நம்ம சாதா பேசும்போது வருது அந்த வார்த்தை, பாவி நீ அப்படியே இருக்கே அவன். அப்ப என்ன பார்த்த உடனே எங்க அப்பா பேரை சொன்ன உடனே அவருக்கு என்ன நினைக்கிறாரு, அவனை போலவே. நான் ஒரு சீஷன் அப்படின்னா அவரை போல, குருவை போல. நான் என்னுடைய குரு யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, அவரை போல நான். அல்லேலூயா. அந்த சீஷர்கள் எல்லாவற்றையும் விட்டு வந்தவர்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்னும் நம்ம பார்த்தோம்னு சொன்னா 1 ராஜாக்கள் புஸ்தகத்துல 19வது அதிகாரத்துல ஒரு சம்பவம் சொல்லப்பட்டு 19, 20, 21 வசனங்கள்ல ஒரு சம்பவம். எலியா அப்படி வயல்காடு வழியா நடந்து போய்கிட்டு இருக்கிறார். திடீர்னு பார்க்கிறார், ஒரு 12 ஏர் வயல விழுகிட்டு. நேர இறங்கி போய் 12வது ஏர்ல போய்கிட்டு இருந்த எலிசா மேல தன் ஷாலை தூக்கி அப்படி போட்டார். அல்லேலூயா. ஷாலை போட்ட உடனே எலிசா என்ன பண்ணிட்டாரு? ஏர் மாடி எல்லாத்தையும் விட்டுட்டு எங்க போயிட்டாரு? எலியாவுக்கு பின்னால போறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கிறேன், என் பின்னால வாங்க. அன்னைக்கு இயேசு பேதுருட்ட சொன்னாரு, அவங்க சகோதரன் சொன்னாரு, என் பின்ன வாங்க, நான் உன்னை மனுஷர்களை பிடிக்கிறவான்னு சொன்னாரு. ஆனா நீங்க எலியா ஒண்ணுமே சொல்லல, சும்மா மேல இந்த ஷாலை தான் தூக்கி அப்படி போட்டார். போட்டதான் தாமசம், ஏறு மாடி எல்லாத்தையும் விட்டுட்டு எலியா பின்னால. அந்த ஷாலை என்னங்க இருக்கு?
ஷால் என்ன? எலிசாவுக்கு கடைசியா எலியா கொடுத்த பெரிய சொத்து சொகம் எல்லாமே இருக்கும். அந்த ஷால் தான், அந்த ஷால் தான். ஆனா கேட்கும்போது கேட்கிறான், உங்க மேல இருக்கிற ஆவியின் வர எனக்கு ரெட்டிப்பா வேணும். ஒன்னும் வர காரணம் மேல இருந்து விழுந்தது எலியாவுடைய ஷால் மட்டும்தான். ஆனா அந்த ஷாலுக்குள்ள என்ன இருந்தது? என்ன இருந்தது? இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த யோர்தானை கடக்கும் போது 2 பேருமா போனாங்க. எலிசாவை எப்படி இருந்திருப்பாரு? இப்ப நானும் அண்ணன் போனோம்னா நான் என்ன செய்வேன்? மகர் அண்ணன் கூட போனாலும் சரி, அரசன் கூட போனாலும் சரி, நாம பின்னால் என்ன நமக்கு மூத்தவங்க, நமக்கு பெரியவங்க கிட்ட நிற்கிறாங்க. எதுனாலும் அவங்க பக்கத்து நம்ம. அப்போ போகும்போது எலிசா தான் போயிருக்காரு. தலைவன் போனார்னா நம்ம என்ன செஞ்சிடலாம், போயிடலாம் அப்படின்னு இருப்பார். இப்போ வரும்போது எப்படி வராது? தலைவன் இல்ல, யாரும் இல்ல, இப்ப தனியா தான் வர்றாரு. இப்ப எப்படி யோர்தானை கிடக்கு? அப்பதான் ஷால் எடுத்தார். அல்லேலூயா. அந்த ஷாலை முடிக்கிட்டு ஓங்கி அடிக்கும் போது சொல்றாரு, எலியாவின் தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த ஷால்னா எலிசா மேல ஃபர்ஸ்டா விழுகுது. வயல்ல உழுதுகிட்டு இருக்கிறாங்க. ஏறு வயல்ல உழுதெல்லாம் பார்த்துருப்பீங்கல்ல, பார்த்துருப்பீங்க தானே? நம்ம பார்வைப்புற பக்கங்கள்லாம் அந்த இப்போ பயிர் நிலங்கள்லாம் போயிடுச்சு. கொஞ்சம் காலத்துக்கு முன்னால டிராக்டர் வச்சு எல்லாம் பண்ணாங்க. அதுக்கு முன்னால ஏர் மாடு வச்சுதான் உழுது வயல் நிலங்களை பயிர் செய்யறது. அப்போ அந்த ஷால் விழுந்த உடனே பாருங்க, ஏறு மாடு எல்லாத்தையும் விட்டுட்டு எலியாவுக்கு பின்னால அந்த ஷாலுக்குள்ள தேவனுடைய அபிஷேகம் இருக்கு. இப்போ நான் உங்களை திருப்பி கேட்கிறேன், இந்த இந்த ஷால் போன்ற அபிஷேகம் நம்முடைய கூட்டங்களை எத்தனை வாட்டி நம்ம மேல விழுந்து விழுந்துட்டா இல்லையா? விழுந்துட்டா இல்லையா? விழுந்துட்டா இல்லையா? இப்பவாது நம்ம என்ன செய்யணும்? சில விஷயங்களை விட்டு. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்னும் தொடருதுன்னா நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். இன்னைக்கு யோசிச்சு பார்க்கணும். இன்னும் தேவனுக்கு துரியமில்லாத காரியம் என்கிட்ட எது இருக்கு? ஏன்னா ஆண்டவர் சாதாரண வார்த்தை சொல்லல, ராஜ்யத்தை கொடுப்பதற்கு பிரியமாயிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப அந்த ராஜ்யத்தை பெறணும் அப்படின்னா நமக்கு ஒரு தகுதி வேணுங்க. எல்லாருக்கும் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லல. சிறுமந்தையே அப்படின்னு தன்னுடைய சீஷர்களை பார்த்து சொல்லிதான் இதெல்லாம் வருது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ இன்னும் நம்ம திரும்பி பார்க்கணும். உசிலம்பட்டி பக்கத்துல, உசிலம்பட்டியில, மதுரை பக்கத்துல உசிலம்பட்டி. அப்போ அங்க நான் வியாபாரிகளுக்கு பிரசங்கம் பண்றதுக்கு என்னை கூப்பிட்டுருந்தாங்க. எல்லாம் வியாபாரிகள் பிரசங்கம் பண்ண கூப்பிட்டுருந்தாங்க. நான் போயிட்டு பிரசங்கம் முடிச்சுட்டு நான் உட்கார்ந்து. அப்போ எனக்கு ஏற்கனவே பழக்கான ஒருத்தர் வந்தார். எனக்கு ஏற்கனவே தெரிந்தவர் வந்து அவர் சொன்னாரு, அண்ணே இன்னைக்கு நான் மனம் திரும்பிட்டேன் அப்படின்னா. அப்போ சரி, என்ன விஷயம் சொல்லுங்க அப்படின்னு நான் கேட்கிறேன். அவர் சொல்றாரு, நான் பால் வியாபாரம் செய்கிறேன். வியாபாரம், பால் வியாபாரம் செய்கிறேன். நிறைய தண்ணி சேர்ப்பேன். அவர் வகையா சொல்லுங்க. அவர் சொன்னதான் நான் உங்களுக்கு சொல்றேன். கூட்டியெல்லாம் சொல்லுங்க. நிறைய தண்ணி சேர்ப்பேன். நான் நினைச்சுக்கிட்டேன் வீட்டுல வந்து அம்மா மாதிரி எது செய்ய வேண்டாம், மிக்ஸ் பண்ணி கஷ்டப்படவே வேண்டாம், அவரே மிக்ஸ் பண்ணி தாராளமா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவார். இன்னைக்கு நீங்க பேசும்போது தேவனுடைய வார்த்தை என்னை தொட்டது. இந்த ஷால் எப்படி எலிசா மேல விழுந்ததோ அது போல இந்த வார்த்தை என்னை தொட்டது. தொட்ட உடனே இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுத்தேன், இனி இந்த தொழிலை நான் செய்யக்கூடாது. அல்லேலூயா. அதாவது நான் பால்ல தண்ணி மிக்ஸ் பண்ணக்கூடாதுன்னு தீர்மானம் எடுத்துக்கலாம். ஆனா ஒரே அடியா முற்றுப்புள்ளி, இந்த தொழில் இனி வேண்டாம்.
அல்லேலூயா. ஒருவேளை அப்படி ஒரு தீர்மானத்தை எடுத்தா கூட ஒரு நாள் பைசா ரொம்ப பிடிக்குதே அப்படின்னு வரும்போது என்ன செஞ்சிருவோம், கொஞ்சம் கூட பழைய மாதிரி மிக்ஸ் பண்ணிடுவோம். அதனால இந்த எலிசா கூட என்ன செஞ்சான், அந்த ஏர்மாட்டை பிடிச்சி அடிச்சு சமைச்சு. ஏன்னா ஒரு காலத்துல எலிசா சரியில்லை, தலைவர் சரியில்லைன்னு திருப்பி வந்து மறுபடியும் எங்க போயிடக்கூடாது, போயிடக்கூடாது அப்படின்னு எல்லாம் காலை வழி முடிச்சுட்டான். அல்லேலூயா. அது மாதிரி அவர் சொல்ற அப்படி அத்தை வேண்டாம் க்ளோஸ் பண்ண நான் கொஞ்சம் பண்ணிட்டு வந்தேன். அடுத்த முறை போகும்போது கேட்டேன், இப்ப என்ன பண்றீங்க? அவர் என்ன சொன்னார் தெரியுமா, அந்த பண்ட பலகாரங்கள்லாம் செஞ்சு பாக்கெட்ல வச்சு கடைகளுக்கு போடுறோம் அப்படின்னா. சரி ஓகே. அப்பவும் ஜோமேட்டோ. அடுத்த முறை போகும்போது கேட்டேன், உங்க பிசினஸ் எப்படி இருக்கு? அவர் என்ன சொன்னார் தெரியுமா, ஓஹோன்னு இருக்குங்க. அவங்க ஸ்டைல சொல்றாரு, ஓஹோன்னு இருக்குங்க. இப்போ ஒரு 3-4 மாசம் முன்னால போயிருந்தேன். அவர் கேட்டேன், எப்படி இருக்கீங்க, என்ன செய்றீங்க, அந்த பிசினஸ் தானா அப்படின்னு கேட்டோம். அவங்க என்ன சொல்றாரு தெரியுமா, எங்களால கொடுக்க முடியல கடைக்கு. கையில இருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அந்த எப்படி ஒரு மனம் திரும்புதல் பாருங்க. அந்த மனம் திரும்புதல், நம்ம செய்கிற காரியம் சரியில்லை, இது தேவனுக்கு பிரியமில்லைன்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தை தொட்ட உடனே அப்படி எல்லாத்தையும் அப்படி க்ளோஸ் பண்ணிட்டு, அந்த சாப்டரை க்ளோஸ் பண்ணிட்டு அப்படி திரும்புறோம் பாருங்க. அவன் லைஃபை கர்த்தராக உயர்த்துறாரு, மேன்மைப்படுத்துறாரு. சொந்தங்கள், பந்தங்கள், உற்றார் உறவினர்கள், பகைத்தவர்கள் எல்லாரும் மத்தியிலும் தலையை உயர்த்து. அல்லேலூயா, அல்லேலூயா. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. ஒன்றுக்கும் நான் கலங்காமல் சோதரிப்பேன். அறிவு கெட்டா பேரமை நீ பாதுகாக்கிறேன். ஒன்றுக்கும் நான் கலங்காமல் சோதரிப்பேன். அறிவு கெட்டா பேரமை நீ பாதுகாக்கிறேன். நீர் விரும்பத்தக்கவை, தூய்மையானவை, விரும்பத்தக்கவை, தூய்மையானவை, அவைகளை தியானம் செய்கிறேன். தினமறியே அவைகளை தியானம் செய்கிறேன். தினமறியே செயல் எடுப்பேன். கேடகமீரே, கேடகமீரே, மகிமையும் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகமீரே, மகிமையும் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தேவன் உணர்த்தின உடனே இந்த காரியத்தை தூக்கி எறிஞ்சான் பாருங்க மனுஷன். இன்னைக்கு அவர் சொல்றாரு, என்னால கேட்கிறாங்க, ஆர்டர் கேட்கிறாங்கன்னு என்னால கொடுக்க முடியல. அல்லேலூயா. இதுதான் கர்த்தர் ஒரு மனுஷன் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஆனா கர்த்தர் பார்க்கிறார், அவருக்கு பிரியமா நம்ம வந்துட்டோம்னு சொன்னா அந்த ஆசீர்வாதமே தனி.
அல்லேலூயா, அல்லேலூயா. ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் ஒரு நாள் சொன்னார். என்ன சொன்னாரு? நீ உன் தேசம், உன் ஜனம், உன் இனம், உன் தகப்பன் வீடு எல்லாத்தையும் எல்லாத்தையும். அதுதானே நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எல்லாத்தையும் எப்படி விட முடியல. நிறைய விஷயங்களை நம்மளால விட முடியல. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இது லைவ் போடுறது லைவ் போன சில விஷயங்கள் நம்ம பேச முடியாது. சில வாலிப பிள்ளைங்க சொல்லியிருக்காங்க, பேரண்ட்ஸ் தேவ சேவா இருப்பாங்க, காற்று கட்டில் போடாமல் வளர்க்குவாங்க, ஹாஸ்டல் போடுறவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வாங்கி கேள்விப்பட்டேன். என்னென்ன சில விஷயங்கள் ஆராதிக்கிறேன் சரி, ஆராதிக்கிறேன் செய்யணும். ஆனா இன்னும் சில விஷயங்களை நம்மளால விட முடியும். இந்த ஷால் விழுறது மாதிரி அறந்தோடு நம்ம சபைக்கு வரும்போது ஆராதனை நேரத்தில் கர்த்தருடைய அபிஷேகம் நம்ம மேல விழத்தான் செய்யுது, வசனங்கள் விழத்தான் செய்யுது. ஆனா அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா சீசன் சொல்கிற வார்த்தை எல்லாவற்றையும் நான் சொல்லிட்டேன். நீங்க இப்ப கேட்க கூடாது, என்ன மாதிரி எல்லாத்தையும் விட்டு. ஏசப்பாவுக்கு எது புரிய இல்லையோ, அவர் எது விரும்பலையோ அதை நம்ம என்ன செஞ்சிடணும், என்ன செஞ்சிடணும், என்ன செஞ்சிடணும். நீங்க இருக்கிறத பார்த்தா அவர் வேற என்ன சொல்றாரு தெரியுமா? ராஜ்யம் தர முடியாது சிஸ்டர். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உலகம் நமக்கு சொந்தம் கிடையாது தானே? உலகம் நமக்கு சொந்தமா? யாருக்கு எப்ப டிக்கெட் கிடைக்கும் தெரியாது, எப்ப போறோம்னு தெரியாது. அதனால இந்த உலகம் நமக்கு சொந்தம் இல்லை. அந்த உலகம் தான் நமக்கு சொந்தம். அந்த நித்திய ராஜ்யம் தான் நமக்கு சொந்தம். அந்த ராஜ்யத்துக்குள்ள நீங்களும் நான் பிரவேசிக்கணும். அதுதான் தேவாதி தேவனுடைய விருப்பம். அதுக்காக தான் இன்னும் கொஞ்ச நாள்ல கிறிஸ்துவ பண்டிகை நம்ம கொண்டாடுறோம். அல்லேலூயா. ஆமா, பாவத்திலும் சாபத்திலும் வியாதியிலும் வறுமையிலும் தரித்திரத்திலும் சிக்கி தவிக்கிற மனு குலத்தை மீட்டெடுத்து மறுபடியும் தன்னோடு கூட சேர்த்து கொள்வதற்காகத்தான் தெய்வம் மனுஷனாக இந்த உலகத்துல அடிமை ரூபமாய் மனுஷ சாயலாக நம்மோடு கூட அவர் வாழும்படி இந்த உலகத்துல வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஆபிரகாம்கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, நீ உன் தேசம், உன் தகப்பன் வீடு எல்லாத்தையும் விட்டு. அல்லேலூயா. இன்னைக்கெல்லாம் நம்ம உண்மையா பார்த்தா, இப்ப நானும் எவ்வளவு தூரம் விட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியல. இன்னும் இந்த 100% வந்துட்டோமா அப்படின்னா கேள்வி. சிலர் 20% தான் விட்டு, சிலர் 40% நிற்கும், சிலர் 50% நிற்கும், சிலர் 80% நிற்கும், சிலர் 90% நிற்கும். அதுக்கு முன்ன போக முடியல. அல்லேலூயா, அல்லேலூயா. சிலர் நினைக்காங்க, ஐயா நான் 80% என் லைஃப் ஆண்டவர் கொடுத்துட்டேன், 20% வச்சிருக்கீங்களா உங்களுக்கு? ஐயா நான் 90% ஆண்டவருக்கு என் வாழ்க்கையை கொடுத்துட்டேன், அப்ப 10% வச்சிருக்கீங்களா உங்களுக்கு? சிலர் சொல்றீங்கன்னு வைங்களேன், 99% ஆண்டவர் கொடுத்துட்டீங்க, ஏன் அந்த 1% உனக்கு வச்சிருக்கீங்க? அதையும் கொடுத்துருங்க, அதையும் கொடுத்துருங்களேன். அப்பதான் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற அந்த முழுமை, முழு இதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடும் அவர்கள் அன்பு கொடுக்கும். ஆனா நம்ம 50% 80% கொடுத்துதான் நம்ம எப்படி பாடுறோம்? அன்பு இன்னும் அதிகமா. அப்போ 80% 81 போகல, இன்னும் அதிகமா அப்படின்னா
80% நான் வந்துட்டேன், இன்னும் அதிகமா. அப்ப 81 வரணுமே, போக மாட்டேங்க, காரணம் 80 தாண்ட மாட்டேங்குது. நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும். 50% கொடுத்துட்டு ஆண்டவரின் 100% ஆசீர்வதிக்க நினைச்சா எப்படி ஆசீர்வதிக்க? என்ன பிரதர், என் ஆண்டவர் சீட்டா நடத்துற, சீட்டா நடத்துற. 50,000 ரூபாய் நீங்க போடுங்க பிரதர், 5 வருஷம் கழிச்சு இத்தனை லட்சம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு ஆண்டவர் நம்ம ஆண்டவர் சீட்டெல்லாம் நடத்தல. எந்த அளவினால் அளக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. 99% நான் என் வாழ்க்கை அவருக்கு கொடுக்கிறேன், அவரை நேசிக்கிறேன்னு சொன்னாலும் அவரும் 99% தான் கொடுப்பார். என்னைக்கு ஆண்டவரே என்ன முழுமையா நீங்க தான், இனி நான் இல்ல அவர் சொல்றாரு பாத்தீங்களா, இனி நான் இல்ல வாழ்றது. ஆமா, அப்படின்னு என்னைக்கு நம்ம சொல்றோமோ அன்னைக்கு அவர் எப்படி கொடுப்பார் தெரியுமா? அம்மைக்கு குலுக்கி சரிந்து அளவுக்கு கொடுப்பார். நீங்க 99 கொடுத்தா கூட 99 தான் கொடுப்பார். என்னை தருகிறே அன்னைக்கு மாறின நல்ல பாட்டு நான் ரொம்ப ரசிச்சேன். அவங்களுடைய ஒவ்வொரு வார்த்தைகளையும் வந்து நான் சொன்ன பார்த்தீங்களா, கீழே விடாத வார்த்தைகள் நான் ரொம்ப ரசிச்சேன். அழகா அந்த அவங்க தான் நீங்க செய்தி கொடுத்தாங்க. அந்த செய்தி அந்த தொடக்கத்திலையும் முடிவில் இந்த பாட்டை பாடி, என்னை தருகிறேன், என்னை படைக்கிறேன். அல்லேலூயா. கருத்துல என்ன முழுசா அப்படி நம்ம கொடுக்கும் போதுதான் தேவன் அமுக்கி குலுக்கி சரிந்து நம்ம அந்த காலத்துல நெல் வந்து அறுத்து அடிப்பாங்க. அப்போ வந்து சணல் சாக்கு, பெரிய பெரிய சாக்கு, உழவர சாக்குல என்ன பண்ணுவாங்க, அந்த நெல்லை மரக்கால வந்து தட்டுவாங்க. அப்போ 2 பேரும் சாக்கை பிடிச்சிருப்பாங்க, இல்லை ஒரு ஆள் பிடிச்சிருப்பாரு. இப்போ அவங்க தட்ட சாக்கு நிரம்பிட்டே வரும். ஒரு 9 மரக்கால் 10 மரக்கால் போடும்போது சாக்கு என்ன செய்யும், மேல வரும். உடனே அவங்க இந்த 2 பேரும் என்ன செய்வாங்க தெரியுமா, இந்த சாக்கை வச்சு 2 உருக்குவாங்க, அப்படி தூக்கி போடுறாங்க. அல்லேலூயா. அது என்ன செய்யும்னா இன்னும் 2 மரக்கால் எக்ஸ்ட்ரா பண்ணும். ஆண்டவர் சொல்றாரு, அன்னைக்கு குலுக்கி சரிந்து விடும். நம்ம 80% நினைவுனா 80%. அல்லேலூயா. தேவன் நம்மளை ஆசீர்வதிக்க தான் விரும்புறாரு. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியமா இருக்கு. நம்மளை ஆசீர்வதிக்கணுங்கிறது அவருக்கு தெரியும். ஆனா நம்ம எந்த அளவுனால அடக்குறோம், நாம எவ்வளவு தூரம் அவரை நேசிக்கிறோம், அல்லது நாம எவ்வளவு தூரம் அவரை ஆராதிக்கிறோம், அவரை சேவிக்கிறோம், அவருக்கு கொடுக்கிறோம், அதை பொறுத்துதான் தேவனுடைய ஆசீர்வாதமும் நம்ம மேல வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 12:4 நீங்க வாசித்து பார்த்தால், கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே எப்படி ஆண்டவரே இத்தனை வருஷம் எங்க அப்பா கூட இருந்திருக்கேன், என் சொந்த பந்தங்கள்லாம் கூடவே நான் வாழ்ந்திருக்கிறேன், இப்ப எப்படி ஆண்டவரே அப்படின்னு ஆபிரகாம் என்ன செய்யல, கேட்கவே ஒரு வார்த்தை கேட்கல. ஆண்டவர் சொல்ல, நான் உனக்கு காண்பிக்கிற தேசம் எந்த தேசம் ஏதுன்னு சொல்லல. ஆனா ஆபிரகாம் என்ன செஞ்சாரு? ஆமா, புறப்பட்டு போனாரு. ஆனா எல்லாத்தையும் என்ன செஞ்சாரு? விட்டு. அல்லேலூயா. இந்த உலகம் நம்மள அப்படியே இருக்கு. இந்த வருஷம் நான் உங்க என்ன நீங்க சொல்லிருக்காங்க, இயேசுக்காக மட்டும் இல்ல, இயேசு எனக்கு கொடுக்கிற பரிசுக்காக நாங்கள் எல்லாவற்றும். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதவசனம் தெளிவாக சொல்லுது. 2 கொரிந்தியர் 5:17 சொல்லுகிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் எப்படி இருக்கிறான்? சொல்லுங்க, சொல்லுங்க.
வசனத்தை சொல்லுங்க. பயப்படுறீங்க? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்தன, எல்லாம் புதிதாய். நான் நினைக்கிறேன் உங்களுக்கு கஷ்டமா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரசிகா பேசவும் முடியும், ஆசீர்வாதத்தை பேசுறதுக்கும் நமக்கு முடியும். ஆனாலும் எனக்கு ஆண்டவர் தந்த வார்த்தையை தான் நான் என்ன செய்ய முடியும், சொல்ல முடியும். அல்லேலூயா. இது உலக ஆசீர்வாதத்தை காட்டிலும் மேன்மையான நித்திய ஆசீர்வாதத்தை தான் நான் பேசுறேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒருவர் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் எப்படி இருக்கிறான்னா புது சிருஷ்டியா இருக்கிறான். அதனுடைய அர்த்தம் என்னன்னா பழையவைகள் ஒழிந்தார். பழையவைகள் ஒழிந்தனால இப்ப இவன் எப்படி இருக்கிறான், புது சிருஷ்டியா இருக்கிறான். இப்ப எல்லாமே அவன் லைஃப்ல எப்படி ஆயிடுச்சுன்னா புதியதா, எல்லாம் புதியதா. பெஞ்ச், நடை, உடை, பாவனை எல்லாவற்றிலும் மாற்றம். நம்மளுக்கு இப்ப தான் நாங்க ஒவ்வொரு மேக்கப் எல்லாம் பண்றோம். இப்பதானே இப்ப எல்லாருக்கும் வர்மக்கோட்டு கீழே இருக்காங்க. அன்னைக்கு ஒரு தம்பி சொல்றாரு, வர்மக்கோட்டு கீழே, அதனால தான் முதுகுல துணி இல்லை, இடுப்புகளை துணி இல்லை, இங்க உள்ள துணியை காண. ஏன்னா எல்லாரும் வர்மக்கோட்டுக்கு இப்படிதான் இருக்கணும்னா ஆண்டவர் அன்னைக்கு அத்தியலையோட என்ன செஞ்சிருப்பாரு, வெளியே அனுப்பியிருப்பாரு. போப்பா போதும் உனக்கு. ஆனா அந்த அத்தியலை, அந்த இலைய தலையில மாத்திட்டு ஒரு தோலுடைய போட்டி டீசெண்டா ஆக்கிட்டாரு. ஆனா நம்மளுக்கு என்ன செய்யறாங்க. அதனாலதான் நான் சொன்னேன், ஆவிக்குரியவங்களுக்குள்ள அந்த ஸ்டாண்டான அந்த ஒரு நிலையில இன்னும் வரலன்னு சொன்னேன். உலக மனுஷனுக்கும் நமக்கு என்னங்க வித்தியாசம் இருக்கு? என்ன வித்தியாசம் இருக்கு சொல்லுங்க. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வெள்ளை ட்ரெஸ் போட்டு வரும். வேற என்ன வித்தியாசம் இருக்கு சொல்லுங்க. அவங்க நமக்கு ஒண்ணு போலதான் இருக்கும், ட்ரெஸ்ல ஒண்ணு போல இருக்கும். ஒரு பையன் ஒரு நாள் பொள்ளாச்சியில ஒரு சர்ச்சில் மீட்டிங் முடிச்சு உட்கார்ந்து இருக்கிறேன். ஐயா எனக்காக ஜெபம் பண்ணுறேன், என்னப்பா உனக்கு பிரச்சனை? அவன் சொன்னா எனக்கு எப்பவும் தலைவலியா இருக்கு அப்படின்னு. நான் அவனை பார்த்தேன், தலையை பார்த்தேன். நான் சொன்னேன், நீ தலை நிறைய இப்படி வக்கீல் கட்ட வச்சிருந்தா உனக்கு பாரமா தானப்பா இருக்கும். இந்த நம்ம ரோட்ல லாரி போகும்போது அந்த வக்கீல் கட்டு பேட்டி பெருசா பேட்டி ரெண்டு பக்கம் இப்படி சுத்தி அடிச்சுக்கிட்டு என்ன பண்ணிருக்கான். இப்ப நம்ம எல்லாம் ஆனா அந்த காலத்து ஸ்திரீகளை குறித்து பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. அவங்க எவ்வளவு அடக்க ஒடுக்கமா இருந்தாங்க அப்படின்னு தெளிவா எழுதியிருக்கு. ஆனா இன்னைக்கு என்ன நடக்குது? அம்மா மார்களை கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்படிதானே நிறைய பேருக்கு அப்படித்தான் முடியல, கண்ட்ரோல் பண்ண முடியல. நிறைய பேர் கண்ட்ரோல் பண்ணவும் இல்லை. அது இப்ப ஃபேஷன் பிரதர். என்ன ஃபேஷன் பிரதர்? இந்த ஃபேஷன் உங்களுக்கு பெரிய சிக்கலை கொண்டு வரும், உங்களுக்கு வேதனை கொண்டு வரும், வேதனை கொண்டு வரும். ஏன்னா பாவம் தலைவிரிச்சு ஆடுற உலகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தா அவன் கிறிஸ்துவ போல தான் வாழணும். எல்லாவற்றிலும் நம்முடைய பேச்சுல, நம்ம நடக்கையில, பார்வையில, எல்லாவற்றிலும் நம்ம கிறிஸ்துவ வெளிப்படுத்துறவங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, இதை சொல்லும் போது எனக்கு ஞாபகம் கிமு கிபின்னு நம்ம பார்க்கிறோம். எங்க வருது? ஹிஸ்டரியில நம்ம படிக்கிறோம். கிமு கிபி அப்படின்னா கிறிஸ்து பிறப்புக்கு முன், கிறிஸ்து பிறப்புக்கு பின்
அப்போ உலக சரித்திரத்தை இந்த கிறிஸ்துவின் பிறப்பு அங்கு இங்கும் முன்ன பின்னணி பிரிக்கிறத பார்க்கிறோம். அதை போல ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய லைஃப்லையும் கிமு கிபி என்ன இருக்கு? கிமு கிபி இருக்கு. அது எப்படி இருக்குன்னா, கிறிஸ்துவுக்குள் வருவதற்கு முன், கிறிஸ்துவுக்குள் வந்த பின். கிமு கிபி என் வாழ்க்கையில் இருக்கு, அந்த வாழ்க்கையில் இருக்கு, வாழ்க்கையில் இருக்கு, எல்லாருடைய வாழ்க்கையில். கிமு அப்படின்னா கண் போன போகும், கால் போன போகும், மனம் போன போகும், விரும்பினபடி வாழ்க்கை. கிமு கிறிஸ்துவுக்குள் வருவதற்கு முன் எப்படி வாழ்ந்துட்டு இருந்தோம்? இசும்போல போயிட்டு இருந்தோம். நம்ம ஊர்ல சொல்லுவோம் கேப்பார் கேள்வி இல்லை. ஆனா கிறிஸ்துவுக்குள் வந்த பின் இப்போ கண் போன போக்கிலே, கால் போன போக்கிலே, மனம் போன போக்கிலே செய்ய முடியாது. முடியாது, கூடாது. அல்லேலூயா. ஒண்ணு முடியாது, ரெண்டாவது கூடாது. ஏன் அப்படின்னா, நம்மளை ஒருவர் திரையும் கொடுத்து விலைக்கு வாங்கியிருக்க. அது சாதாரண கரை இல்லை, ரத்த கரையை கொடுத்து நம்ம வாங்கியிருக்கோம். அல்லேலூயா. இப்ப நம்ம அவருக்கு தான் சொந்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் நான் அப்படித்தான் இருப்பேன், இப்படித்தான் இருப்பேன் அப்படின்னா நீங்க புதிய மனுஷனே அல்ல, புதிய சிருஷ்டியே அல்ல. நீங்க எங்க இருக்கிறீங்க அப்படின்னா கிமுல இருக்கிறீங்க. எங்க இருக்கிறீங்க? எங்க இருக்கிறீங்க? நான் இங்க போடுறீங்க, நான் இங்க போடுறீங்க. இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்? கிமுல. சூழல் வந்துட்டோம்ல, பார்த்தா யோசிக்கிறீங்க வந்துட்டோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கிமுல கிறிஸ்துவுக்குள் வருவதற்கு முன் பல விதங்கள்ல நம்ம வாழ்ந்தோம், பல வழிகள்ல நம்ம நடந்தோம். என்னென்ன வழி உண்டோ அத்தனை வழியில நடந்தோம். நான் என்ன அப்படித்தான் சொல்லுவேன். என் வாலிபத்துல நான் அப்படித்தான், நான் விரும்புகிறபடி என் மனசுக்கு என்ன தோணிச்சோ அப்படித்தான். ஆனா பேர் மட்டும் என்ன பேரு? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுங்கிற நம்முடைய முற்பிதாக்களின் பெயர்ல ஒன்றுதான் எனக்கு பேர். ஆனா எனக்கு அவருக்கும் எந்த சம்பந்தமே கிடையாது. 21 வயசு அவருக்கு எனக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த 21வது வயசுல அண்ணனுக்கு தெரியும், ராய் அப்படின்னு ஒரு அண்ணன் என்ன ஒரு வாலிபர் முகாமுக்குள்ள தள்ளுறதுக்கு முயற்சி பண்றாரு. அப்ப எனக்கு ஃபர்ஸ்டே புரிஞ்சிருச்சு. என்ன புரிஞ்சிருச்சு? நம்ம மனசை மாத்துறதுக்கு ட்ரை பண்றாங்கிறது எனக்கு புரிஞ்சிருச்சு. அப்போ சொல்றாரு, தம்பி ஒரு வாலிபர் முகாம் நடக்குப்பா, நீ அதுல போய் கலந்துக்கணும் அப்படின்னு என்கிட்ட சொல்றாரு. நான் சொல்றேன், முடியாது 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 முடியாது. அவர் சொன்னதுக்கெல்லாம் முடியாது முடியாது முடியாது. அவரால் இதுக்கு மேல இவனை எப்படி அந்த ஒரு கேம்புல தடுக்கிறதுன்னு அவரை தகைக்கிறார் நின்று. ஆனா அவரு என் மேல கண் வச்சிட்டார். இவன் எப்படியாவது என்ன செய்யணும்? ஆமா, கிறிஸ்துக்குள்ள நடத்தி ஆகணும் பிளான் பண்ணிட்டார். பண்ணிட்டு கடைசியா சொன்னார், தம்பி நீ அங்க போனா உனக்கு பாடுறதுக்கு சான்ஸ் கொடுப்பாங்க. அந்த ஒரு வார்த்தை தாங்க எனக்கு கொஞ்சம் ஆசை. இப்ப என்ன பண்ணிட்டேன்? பாட சான்ஸ் கொடுப்பாங்கல்ல, வாலிப பிள்ளைங்கெல்லாம் வரும், சான்ஸ் கொடுப்பாங்க, போய் உள்ள போய். வேற எங்கேயும் இல்லைங்க, நம்ம WCCல WCC உள்ள இறங்குன வலது பக்கம் உண்டா, மேல ஒரு ஆடிட்டோரியம் பாருங்க, ஹால். அது ஃபுல்லா மாதிரி ஒரு கம்ப்ளீட் ஒரு சேர் கூட காலையில ஆம்பளை பிள்ளைங்க, அதே போல ஒரு சேர் பொம்பளை பிள்ளைங்க. அன்னைக்கு இப்போ 3வது நாள் காலையில எனக்கு பாடுறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாங்க. நான் ஒரு பாட்டு பாடிட்டு இப்படி நடப்பாடு அந்த சிஸ்டருக்கு மாதிரி மிடில் ஒரு சேருக்கு அது போய் உட்காந்து
இந்த சைடு பொண்ணு பிள்ளைங்க இருக்கலாம். இப்போ பிரசங்கியார் வந்தாரு. பிரசங்கியார் வந்து இன்ட்ரோடக்ஷன் அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது யாரோ சொல்றாங்க, ஜேக்கப் எழும்பி வெளியே போ, ஜேக்கப் எழும்பி வெளியே போ. அப்படின்னா யாரும் காணும், யாரையும் காணும். ஆனா சகோதரர், ஆனா என்ன, ஜேக்கப் எழுப்பி வெளியே போ, ஜேக்கப் எழுப்பி வெளியே போ. நாங்க திரும்பி பார்ப்பேன், ரொம்ப வெட்கப்படுவேன். பின்னால போனாலும் கொஞ்சம் தூரம் நடக்கும், முன்னால வெளியே போனாலும் இப்படி ஸ்டேஜ் பக்கமா வெளியே போகும். எப்படா போறது அப்படின்னு அங்கேயும் திரும்பி ஒன்றும் பண்ண முடியல. அப்படியே ஒரு மாதிரி ஒரு இதில் அப்படியே உட்கார்ந்து இருக்கிறேன். ஒரு 10-15 நிமிஷம் என்ன நடக்குன்னு எனக்கு தெரியல. ஒன்னே ஒண்ணுதான் எனக்கு, ஜேக்கப் எழுப்பி வெளியே போ. இப்படி போராடிக்கிட்டு இருக்கும்போது ஒரு சத்தம், மகனே அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டுங்க. அந்த சத்தம் செவியில போயிடுச்சு. 3 நாள் அங்கதான் இருந்தேன். பிள்ளைங்க பாட்டு பாடினாங்க, வர்ஷிப் பண்ணாங்க, ஸ்கிரிப்ட் பண்ணாங்க, சாட்சி சொன்னாங்க, ஆண்டவருடைய வார்த்தை கொடுங்க, எல்லாம் நடந்தது. ஆனா 3 நாளும் ஒரு பொட்டி வார்த்தை கூட உள்ள போகல. இந்த போராட்டத்தின் நடுவில் மகனேங்கிற சத்தம் உள்ள போயிடுச்சு. இந்த சத்தம் உள்ள போன வேற எல்லா டிஸ்டர்பன்ஸ் வலிச்சு அமைதியா இருக்கிற அந்த சத்தம் சொல்லிச்சு, உன் தாயின் கர்ப்பத்தில் நீ உற்பவிப்பதற்கு முன்கூட்டியே நான் உன்னை அறிந்திருக்கிறேன். எனக்கு அதே ஒரு ஷாக்கா, நான் உருவாகுவதற்கு முன்னமே நான் இருக்கிறேன். அடுத்து சொல்லிச்சு, நீ யாருடைய, உன்னுடைய தாளத்து யாருடையது, நீ அதை யாருக்காக பயன்படுத்துகிறாய் அப்படின்னா பாருங்க. கரெக்டா அவருக்கு தெரியும், யார் யார் எங்க கொண்டு வந்து ஆப்பு வைக்கணும்னு அவருக்கு தெரியும். கரெக்டா வச்சார். நீ அதை யாருக்காக பயன்படுத்துறன்னா அழுத்தேன். நான் சொன்னேன், ஆண்டவரே உமக்காக நான் பயன்படுத்தவே இல்லை. நீர் எனக்கு தந்த தாளந்தை நான் உலகத்துக்காக தான் பயன்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என் வாழ்க்கையில முதலா சொன்னேன், நான் ஒரு பாவியான மனுஷன்பான்னு சொன்னேன். வாழ்க்கையில 21வது வயசுல அது வரைக்கும் நான் கிறிஸ்தவன் தான். ஆனா கிறிஸ்துவுக்கு எனக்கு எந்த சம்பந்தமே. ஏதோ உள்ள அனுப்பினார் பாருங்க மனுஷன், அவர் வெளியே உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு, ஆண்டவரே இவன் உள்ள போனது மாதிரி இல்லை, ரட்சிக்கப்பட்டவனாவது திரும்பி வரணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சத்துரு அந்த நேரத்தை மெதுவா என்ன தட்டி விட பார்க்கிறான். எழுப்பி நான் வெளியே போயிருந்தேன்னா இன்னைக்கு நான் உங்க முன்ன நின்று இருக்க மாட்டேன், உலகத்துல வாழ்ந்திருக்க மாட்டேன். ஏன்னா நான் இருந்த ஃப்ரீடம் என்னைக்கோ முடிஞ்சிருக்கும். ஆனா இன்னைக்கு வரைக்கும் கர்த்தர் என்ன வாழ வைத்து சிலருக்காக ஆசீர்வாதமா ஆண்டவரை நிறுத்தினதை நினைத்து நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். அதை செய்ய முடியும் போது அவர் சொன்னாரு, ஜீவ புஸ்தகத்தின் பெயர் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்னி கடலில் தள்ளப்படுவான்னு சொல்லும் போது எனக்கு இன்னும் பயம் சொன்னேன். இசப்பா என் பாவங்களை எல்லாம் மன்னிச்சு ஏன் பெயரை ஜீவ புஸ்தகத்துல எழுதுங்கப்பான்னு சொன்ன பாருங்க. அடுத்த செகண்ட் என் இருதயத்துல ஒரு சமாதானம் வந்ததுங்க. என் லைஃப்ல சமாதானத்துக்காக என்னவோ முயற்சி பண்ணியிருக்கிறேன். அப்பெல்லாம் எனக்கு கிடைக்காத ஒரு பெரிய சமாதானத்தை இயேசு எனக்கு கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த கூட்டம் முடிவும்போது கேட்டாங்க, யாராவது சாட்சி சொல்றீங்களா அப்படின்னு. நான் இருந்தேன், அவ்வளவு வெட்கப்படுறவன் நான் இருந்தேன். இன்னும் கூட இருப்பேன். அன்னைக்கு நான் சொன்னேன், ஏசப்பா என்னை சந்திச்சாங்க, என் பாவத்தை மன்னிச்சாங்க. இன்னைக்கு நான் ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறேன், இன்று முதல் என்னையும் அவர் எனக்குள் வைத்திருக்கிற இந்த காலத்தையும் அவருக்காக பயன்படுத்துவேன் என்று என்னை அர்ப்பணித்திருக்கிறேன் சொல்லி நினைக்கிறேன். அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் என்னை கிருபையாக நடத்தி கொண்டு வருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்ப நான் கீப்பில இருக்கிறேன். அந்த ஒரு காலத்துல நான் கீமுல இருந்தேன். என் மனதோடு வாழ்ந்தேன்.
ஆனா இன்னைக்கு தேவ பிள்ளைகள் நம்ம மனம் போலையோ நம்முடைய இஷ்டத்தின்படியோ வாழ்றது அல்ல, தேவனுடைய விருப்பத்தின்படி. தேவனுடைய விருப்பத்தின்படி, தேவனுடைய விருப்பத்தின்படி இந்த உலகத்தில் நம்ம வாழ்வோம்னு சொன்னா நிச்சயமாக தேவன் அந்த ராஜ்யத்தை நமக்கு தருவது எந்த சந்தேகமும் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பவுல் சொல்லுகிற சில வார்த்தைகளை நீங்க பாருங்களேன். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் அவருடைய 12ஆவது வசனத்திலும் 10ஆவது அதிகாரம் 23ஆவது வசனத்திலும் ஒரே விஷயத்தை தான் சொல்றாரு. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாகிறார். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு என்ன இருக்கு? என்ன இருக்கு? ஆமா, பக்கத்துல நிறைய ஏதாவது டாஸ்மாக் இருக்கு. இப்ப இல்லையோ? சரி, இப்போ நம்ம போற டாஸ்மாக் பக்கம் போனோம்னா ஒரு 10-20 பேர் என்ன பண்ணுவாங்க? நின்றுட்டு இருப்பாங்க. எதுக்கு? தாகத்தை தீர்க்கிறதுக்காக நின்றுட்டு இருப்பாங்க. அதுல ஒரு ஆளை நம்ம போய் நிக்கலாம நிக்க கூடாது. அதுக்கு அதிகாரம் இருக்கா? எனக்கு அதிகாரம் இருக்கா இல்லையா? அதிகாரம் இருக்கு. காசு அவங்க அசாம வாங்கினா அவனுக்கு அதிகாரம் இருக்கு, நான் வாங்குறதுக்கு எனக்கு அதிகாரம் இருக்கு. ஆனா பவுல் சொல்றாரு, எல்லாம் எனக்கு எப்படி இராது? எப்படி இராது? தேவ பிள்ளைகளுக்கு எல்லாம் தகுதியாயிராது. ஆனா எல்லாத்தையும் அனுபவிக்கிறதுக்கு நமக்கு என்ன இருக்கு? அவன் செய்யறதுக்கு நமக்கும் உரிமை இருக்கு. இந்தியாவில் தானே நம்ம இருக்கிறோம், அவன் இந்தியாவில் தானே இருக்கிறான். அவனுக்கு என்ன உரிமை? அந்த உரிமை நமக்கு இருக்கு. ஆனா நமக்கு தகுதியாக இருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய பேர் நிக்கிற பெரிய பார்த்து மகன் பேண்ட் போட்டு ஸ்கூலுக்கு வரான், அப்ப நிக்கிற போட்டுட்டு கொண்டு விட்டா வரான். நான் இந்த வட மாநிலங்களுக்கு அடிக்கடி ஊழியத்துக்கு போயிருக்கேன். அப்போ கூட நினைச்சிருந்தேன் நம்மள அப்படி ஒண்ணு போட்டு ஷார்ட்ஸ் ஒன்று போட்டு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவரை நம்ம ஓட விட்டதே. என்னன்னு தெரியல, ஒருத்தர் போட்டு காட்டிட்டான்னு வைங்க, என்ன நம்ம ஆட்களுக்கு கேட்கவா வேணும்? அவரே தாவீதே இப்படி பண்ணிட்டாரு. நம்ம என்ன, நம்ம எல்லாம் சாதாரண அவனுக்கு எப்படி ஆப்பச்சார் ஆண்டவரு? இருதயத்துக்கு ஏற்றவன் தான் சொன்னாரு. ஆனாலும் பனிஷ்மெண்டா தானே இருந்தது. மன்னிச்சாரு, ஆனா பனிஷ்மெண்ட் இன்னைக்கு நம்ம ஆட்களுக்கு அதெல்லாம் தெரியல. ஒரே இப்படிதானே செஞ்சிருக்கிறாரு. அவர் வாங்கினது உனக்கு தெரியுமா ஐயா? அல்லேலூயா. ஒருத்தன் போட்டு பழகிட்டான்னு வைங்களேன், அதுல எல்லாத்துலயும் மொத்தம் அளவுக்கு நம்ம எல்லா டிசைன்லயும் எல்லா காலத்துல எல்லாம் கல்லை கட்டி தாக்க போறாருன்னு தெரியல. எவன் நிமித்தம் இடங்கள் முழு வருகிறது அவனுக்கு ஐயோ. அப்படிப்பட்டவன் காலத்துல எந்திரங்கள், ஏன் எந்திரங்கள் சொன்னாரு? சின்னதெல்லாம் கட்டினா என்ன செஞ்சிடும்? பாடி மேல வந்துடும். அதனால எந்திரங்கள் நம்மள குடிசையில இருக்கும். அதை கட்டிட்டா என்ன செய்யாது? என்னன்னு அந்த சந்தத்துக்கு அல்லேலூயா, அல்லேலூயா. கேட்டதற்கு முதல் வழி வகுக்கிறது நம்மளுக்கு போட்ட ட்ரெஸ். கேட்டதற்கு முதல் வழி வகுக்கிறது. ஒரு திருவாண்டத்துல ட்ரெயின்ல ஒரு ஊழியத்துக்கு போறதுக்காக நான் என் நண்பர் உட்கார்ந்து இருக்கிறோம்.
அந்த வாரம் திருவண்ணத்திலே இன்னொரு கன்வென்ஷன் அட்டன் பண்ணோம். அப்போ பெரிய மாணவர்கள்லாம் நம்ம பிள்ளைங்கள்லாம் எப்படி வந்திருந்தாங்க அப்படின்னு எல்லாம் நாங்கள் அப்போது பார்த்தோம். கூட்டுக்கிட்டெல்லாம் வச்சுட்டு ரயில்வே ஸ்டேஷனில் போட்டுருக்காங்க. அவரும் நானும் அந்த பிள்ளைங்களையும் பார்த்து நாங்களே பேசிக்கிறோம். டீசெண்டாக இருக்கு நாங்கள் பேசிக்கிறோம். எவ்வளோ டீசெண்டாக இருந்த பிள்ளைங்க போன வாரம் நம்ம பிள்ளைங்க. அல்லேலூயா அல்லேலூயா. அவர் சொல்றாரு, எல்லாத்தையும் அனுபவிக்கிறதுக்கு எனக்கு என்ன இருக்கு, எனக்கு என்ன இருக்கு. ஆமா, எனக்கு எத்தனை பேர் ஷூ போட்டு ஸ்டேஜில் வந்து நினைச்சாங்க. ஏன் அது எப்படி எனக்கு முடியல முடியல. நல்ல வீட்டுக்குள்ள ஷூ போட்டு உள்ள ஏற்ற மாட்டாங்க. வீட்டுக்குள்ள போற நீயே ஷூவை எங்க முடிச்சேற, வெளியே போட்டு தான் உள்ள போற. கொடைக்கானல் ஊட்டியில மட்டும்தான் ஷூவோட நிச்சய முடியும். ஏன்னா அங்க குளிர்ல நம்ம கால் வைக்க முடியாது. ஆமா, வேற எங்க போனாலும் நல்ல வசதியான வீட்டுக்குள்ள நீங்க போனீங்கன்னா ஷூ செருப்பை வெளியே போட்டு போங்க. இது வந்து தேவன் நான் சொல்றேன். நான் எப்பவுமே நான் சொல்ற ஒரு வார்த்தை, ஆண்டவரே எந்த வீட்டுக்கு போனாலும் பலிபீடத்துல நீங்க நில்லுங்க. நான் எப்பவும் சொல்ற ஒரு வார்த்தை, நீங்க நில்லுங்க. ஜனங்கள் உங்களை பார்க்க என்ன பண்றதுனால என்ன கிடைக்கும். உங்க சத்தத்தை கேட்கணும். நான் பின்னால் நிற்கிறேன். அந்த பலிபீடம்ங்கிறது கர்த்தர் நிற்கிற ஒரு இடம். அப்போ அதுவும் நம்ம ஆட்கள் தான் என்ன காட்டி கொடுக்குறாங்க. போட்டு நெல்லுடா, ஒரு பிரச்சனை. இவன் அவனுக்கு கேட்டது, அவன் இன்னொருத்தன் கேட்டது, அவன் இன்னொருத்தன் கேட்டதோ, எவன் நிமித்தம் இடங்கள் வருகிறதோ. இப்ப நம்ம எல்லாவற்றிலும் கவனமா இருக்கணும். உலகத்துல எத்தனையோ ஃபேஷன் வரும். என்ன அன்னைக்கு பார்த்தவங்க என்ன பார்க்கும்போது சொல்லுவாங்க, இன்னைக்கும் அதே போலதான் வருது நீங்க ட்ரெஸ் பண்ணிட்டு. எப்போ நான் ரட்சிக்கப்பட்ட போது பார்த்தவங்க இன்னைக்கு பார்த்தாலும் சொல்லுவாங்க, அப்படியே இன்னைக்கு எப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு ஸ்டேஜுக்கு வராங்க. நாங்க அப்படி ஒரு பிரச்சனை பண்ணி போட்டு. அல்லேலூயா அல்லேலூயா. அப்ப தேவ பிள்ளைகளுக்கு எல்லாம் தகுதியாகிறாது. அவ்வளவுதான் தெளிவா சொல்றாரு, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் இருக்கு, ஆனால் எல்லாம் தகுதியாகிறாரு. பிலிப்பியர் 3:7 சொல்றாரு, எனக்கு லாபமாயிருந்தவர்கள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் இருந்தது. எனக்கு லாபம், இப்படி செஞ்சா எனக்கு ஒரு லாபம் வரும். ஆனா அப்படி செஞ்சா கிறிஸ்துவுக்கு அது பெரிய இல்லை. அல்லேலூயா. நான் சொல்ற புரியுதா? இப்படி செஞ்சா ஒரு குறுக்கு வழியில ஒரு சின்ன விஷயத்தை செஞ்சா எனக்கு ஒரு பெரிய லாபம் வரும். ஆனா இது வந்து தேவனுக்கு பெரிய இல்லை. அதனால கிறிஸ்துவின் நிமித்தம் நான் அதை என்ன செய்கிறேன் நஷ்டம்னு. அல்லேலூயா. பிலிப்பியர் 3:11 சொல்லுகிறார், அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டு குப்பையாக எண்ணுது. அல்லேலூயா அல்லேலூயா. இதெல்லாம் ஏன் செய்யற அப்படின்னு அவர் சொல்றாரு. பிலிப்பியர் 3:10 ஒன்று போட்டு தம்பி. பிலிப்பியர் 3:10. இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாகிலும் நான் மரித்தோரில் இருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாக நான் இப்படி எல்லாம் செய்கிறேன். எப்படியாவது நான் என்ன செய்யணும், மரித்தோரில் இருந்து ஒரு நாள் அந்த சத்தம் கேட்க பாருங்க. எந்த சத்தம்? சொன்னது கேட்டீங்களா? எக்கால சத்தம் கேட்க பாருங்க. அப்போ நான் என்ன செய்யணும், மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கு இதெல்லாம் நஷ்டமா எண்ணுகிறேன், அற்பமா எண்ணுகிறேன், குப்பையா எண்ணுகிறேன். எல்லாவற்றையும் நாம் எனக்கு தகுதி என்று எண்ணமில்லை. அல்லேலூயா அல்லேலூயா. உயிரோடு எழும்பி எங்க போகிறதுக்கு அப்படின்னா 3:20 ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. நம்முடைய குடியிருப்பு எங்க இருக்கு?
நம்முடைய குடியிருப்பு எங்க இருக்கு? பரலோகத்தில் இருக்கிறது. நம்முடைய குடியிருப்புக்கு நம்ம போய் சேரணும். நம்முடைய குடியிருப்புக்கு நம்ம போய் சேரணும். இன்னைக்கு நம்ம ஆண்டவருடைய சமயத்தில் ஜெபிப்போம். ஆண்டவரே, ஆண்டவரே, அந்த நித்திய ஜீவனை நாம் பெறணும். அந்த ராஜ்யத்தை நாம் பெறணும். பரலோக ராஜ்யத்தின் பாக்கியத்தை நாம் பெறணும். அதுக்கு என்ன தகுதிப்படுத்துங்கப்பா, என்ன தகுதிப்படுத்துங்கப்பா. எல்லோரும் அப்படி எழுந்து நிற்போமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் ஸ்தோத்திரம். உலகத்தில் உள்ளவைகளை விட்டு இயேசுவை பின்பற்றினார். இயேசுவை பின்பற்றினார். ஸ்தோத்திரம். மத்தேயு 19:29 அந்த வசனத்தை வாசித்து நாம் ஜெபிக்கிறோம். மத்தேயு 19:29. என் நாமத்தின் நிமித்தம் வீட்டையாவது, சகோதரரையாவது, சகோதரிகளையாவது, தகப்பனையாவது, தாயையாவது, மனைவியையாவது, பிள்ளைகளையாவது, நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் நூதனமாய் அடைந்து நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வான். நம்முடைய எய்ம் அதுதான். மணவாட்டி சபையே, மணவாளன் இயேசு நம்மை சேர்த்துக் கொள்ள இந்த உலகத்தில் வரப்போகிறார். இந்த உலகத்தில் வாழ்கிற நாம் உலகத்தால் கரைப்படாதபடி, உலகத்தோடு ஒன்றிவிடாதபடி, அவருக்காக வேறு பிரிக்கப்பட்டவர்களாய் வாழும்போது மணவாளன் இயேசு தன் மணவாட்டியை அவர் ஆனந்தமாக சேர்த்துக் கொள்கிறார். ஹல்லேலூயா. பரமாழப்பின் பந்தய பொருள் நாயத்தை நோக்கி ஓடுகிறேன். பரமாழப்பின் பந்தய பொருள்
என்னை அவருக்கு அர்ப்பணிக்க நான் விரும்புகிறேன். 100% என்று நான் ஆண்டவருக்கு கொடுக்க விரும்புகிறேன். யாராவது நீங்கள் சொன்னால் உங்க வலது கையை எடுத்து உங்க மார்போடு நீங்க வைக்கணும். தயவு செய்து எல்லா கண்களை கூட கத்தரை மாத்திரம் நம்ம பார்க்கணும். இது நம்முடைய நேரம், இது நம்முடைய நேரம், இது நம்முடைய நேரம். இந்த நேரத்துல யாரும் நமக்கு உதவி செய்ய முடியாது. இது நம்முடைய நேரம், இது நமக்கு நம்முடைய தகப்பனுக்கும் உள்ள நேரம். ஸ்தோத்திரம். அப்படி சொல்லுகிறவர்கள் மட்டும் பிரதர் ஏசப்பா சொன்னப்பா, இந்த வார்த்தைகளை பேசும்போதே சில விஷயங்கள் ஆண்டவர்களுக்கு உணர்த்திருக்கலாம், சில காரியங்களை உணர்த்திருக்கலாம், சில தவறான காரியங்களை கூட உணர்த்திருக்கலாம். இன்னைக்கு நீங்க சொல்லி பாருங்க, ஏசப்பா எனக்கு கிருபை தாங்கப்பா, அதை விட்டு விடுறதுக்கு எனக்கு கிருபை தாங்கப்பா. ஆண்டவரே நான் நினைக்கிறேன், பல நேரங்கள் நினைக்கிறேன், இன்னைக்கு எனக்கு ஒரு அற்புதம் செய்யப்பா. குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆகிறேன் என்று எழுதியிருக்கிறேன். ராத்திரி வேளையில் எனக்கு ஒரு அற்புதம் செய்யப்பா. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாங்கப்பா. என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னை அர்ப்பணிக்கிறேன். பரிசுத்தமுள்ள தகப்பனே, ஆண்டவரே இந்த இரவு வேளைக்காக நன்றி சொல்லுங்கள். சிறுமந்தைக்கு ராஜ்யத்தை கொடுக்க, சிறுமந்தையாகிய சீஷர்களுக்கும் உடைய ராஜ்யத்தை கொடுக்க பிதா பிரியமாயிருக்கிறார் என்று தியானிக்கும். சீஷர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று தியானிக்கும். வார்த்தைகளை கேட்டி போதும் என்னை முழுமையாய் கர்த்தருக்கு அர்ப்பணிக்கிறேன் என்று யார் தன் வலது கரத்தை எடுத்து தன் மார்பிலை வைத்து தங்களை அர்ப்பணித்தார்களோ அவர்கள் மேல் இப்பொழுது தேவனுடைய தாயுள்ள கரம் அமரட்டும். ஆண்டவரே, அவர்கள் எந்த காரியங்களை விட முடியவில்லை என்று சொல்லுகிறார்களோ அந்த காரியத்திலிருந்து அவர்களை விட்டுவிக்கும்படி ஜெபிக்கிறேன். உமக்கு பிரியமான மனவாட்டியாக நீ நிறுத்துகிறதற்காக சொல்லுங்கள். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எல்லா மகிமை கர்த்தருக்கு செலுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.